வணக்கம் நண்பர்களே. நாம இன்னைக்கு இந்த வீடியோல என்ன ஒரு முக்கியமான தகவல பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, சூர்யா சாரோட கருப்பு திரைப்படம் இன்னைக்கு ரிலீஸ் ஆகி ரொம்ப பெரிய ஹிட் குடுத்துருக்கு அப்படின்னே சொல்லலாம். அந்த படத்த இயக்குனவர் தான் ஆர்ஜே பாலாஜி. மிகப்பெரிய சிக்கல்களுக்கு அப்புறமேலே இந்த படம் ரிலீஸ் ஆயிருக்கு. அது மட்டும் இல்லாம ரீசென்ட்டா முதல்வர் விஜய்க்கு நன்றி தெரிவிக்கிறதுக்காக ஆர்ஜே பாலாஜி அவர மீட் பண்ண போயிருக்காங்க. ஃபேமிலியோட அவர மீட் பண்ணதுக்கு அப்புறமேல அவர பத்தின நெறைய விஷயங்கள ஷேர் பண்ணியிருக்காங்க. அது ஒரு பக்கம் சர்ச்சையை ஏற்படுத்தினது மட்டுமல்லாம, அவருக்கும் விக்னேஷ் சிவனுக்கும் இப்போ ஒரு பெரிய பிரச்சனை அப்படிங்கிறது போயிட்டுருக்கு. அதுக்கு ரியாக்ட் பண்ணி நயன்தாரா பேசியிருக்காங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத தான் இந்த வீடியோல டீட்டெயிலா பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலுக்கு புதியவரா இருந்தா மறக்காம சிபி ட்ரெண்டிங்க சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. நானும் ரவுடி தான் படத்த விக்னேஷ் சிவன் டிரெக்ட் பண்ணாரு அப்படின்னு நல்லாவே தெரியும். அந்த படத்துல ஹீரோயினா நடிச்சவங்க தான் நயன்தாரா. அந்த படத்துல அவங்க ஹீரோயினா நடிச்சிருக்காங்க. இவர் வந்து டைரக்டரா இருந்திருக்காரு. அதன் மூலமா அவங்க 2 பேருக்கும் காதல் அப்படிங்கிறது மலர்ந்து இன்னைக்கு அவங்க 2 பேரும் திருமண வாழ்க்கையில இணைஞ்சிருக்கிறாங்க. அந்த பட அந்த படத்துல நடந்த சில விஷயங்கள அவங்க ஃபோட்டோஸா, அவங்களுடைய வீடியோஸா அவங்களுடைய ஃபோன்ல எடுத்து வச்சிருந்தாங்க. அத நயன்தாராவோட டாக்குமெண்ட்ரிக்கு யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. அந்த டாக்குமெண்ட்ரி ஒரு வேற லெவல்ல ஹிட் ஆனாலும் கூட, தனுஷ் சார் வந்து அவருடைய அனுமதி இல்லாம அவருடைய மியூசிக் ட்ராக்க யூஸ் பண்ணதுனால, அவங்களுக்கு ரூ. 10,00,00,000 நஷ்டஈடு கேட்டு வழக்கு ஒண்ணு தொடர்ந்திருந்தாரு. அதுக்கு பதிலடி குடுக்குற விதமா நயன்தாராவும், விக்னேஷ் சிவனும் தனுஷ பல விதத்துல அவமானப்படுத்தியிருந்தாங்க. அதுக்கு எந்த விதத்திலயும் ரியாக்ட் பண்ணாம, இந்த கேஸ்ல ரொம்பவும் ஸ்ட்ராங்கா இருந்தாரு தனுஷ். இது ஒரு பக்கம் இருக்கையில, இப்போ கருப்பு திரைப்படத்துல ஆர்ஜே பாலாஜி ரத்தமாரி சாங்கோட அந்த ஃபியூ லைன்ஸ நான் போட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு விக்னேஷ் சிவன் கிட்ட கேட்டாரு. அதுக்கு விக்னேஷ் சிவன் கிட்டத்தட்ட ரூ. 25,00,000 கேட்டிருக்காங்க. ஒரு பக்கம் விக்னேஷ் சிவன் மற்றும் ஆர்ஜே பாலாஜி 2 பேரும் நெருங்கிய நண்பர்கள். அது மட்டும் இல்லாம ஆர்ஜே பாலாஜி மற்றும் நயன்தாரா 2 பேரும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். அது இல்லாம 2 பேரும் சேர்ந்து மூக்குத்தி அம்மன் படத்த இயக்கியிருக்காங்க. அப்போ நயன்தாரா வந்து ஆர்ஜே பாலாஜி கிட்ட கேட்ட விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, எல்லார்கிட்டயும் கதை சொல்ற, என்கிட்ட சொல்ல மாட்டியா? அப்படின்னு கேட்கும்போது, இந்த படத்த கிட்டத்தட்ட ஒரு 15 மினிட்ஸ்லயே ஓகே பண்ணிட்டாங்களாம். அப்படி 2 பேருக்குள்ள செட் ஆகி ஹிட் ஆன படம் தான் மூக்குத்தி அம்மன். அதுக்கப்புறமேலு நயன்தாராவுக்கும் சரி, ஆர்ஜே பாலாஜிக்கும் சரி நல்ல நட்பு அப்படிங்கிறது தொடர்ந்துட்டு வருது. இருந்தாலுமே ரத்தமாரி சாங்க ஒரு ஃபியூ லைன்ஸ் போட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு விக்னேஷ் சிவன் கிட்ட பெர்மிஷன் கேட்டதுக்கு அவர் ரூ. 25,00,000 கேட்டிருக்காரு. அத இப்போ கருப்பு திரைப்படத்தோட வெற்றியை தொடர்ந்து ஆர்ஜே பாலாஜி ஷேர் பண்ணியிருக்காரு. அதுல என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ரத்தமாரி சாங்கோட ஃபியூ லைன்ஸ நான் போட்டுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டதுக்கு விக்னேஷ் சிவன் என்கிட்ட 25 லேக்ஸ் கேட்டாரு. அதே விஷயத்த தான் தனுஷ் சார் அப்ப தன்னுடைய படத்தோட அனுமதி இல்லாம அவங்களுடைய டாக்குமெண்ட்ரியில யூஸ் பண்ணிக்கிட்டதுக்கு நஷ்டஈடு கேட்டாரு. ஆனா அது நீங்க பண்ணுனா சரி, இது தவறா அப்படிங்கிற மாரி கேட்டிருந்தாங்க. அப்புறமேலு 25,00,000லாம் குடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நான் சும்மா வாயிலேயே அந்த பாட்ட பாடிட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஆர்ஜே பாலாஜி தன்னுடைய இன்டர்வியூல தெரிவிச்சிருந்தாரு. இதுக்காக ரியாக்ட் பண்ணி நயன்தாரா என்ன பேசியிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இது எல்லாமே ஒரு முற்றிலும் தவறான புரிதல் மட்டும்தான். விக்னேஷ் சிவன் மற்றும் ஆர்ஜே பாலாஜிக்கு உள்ள ஏதாவது ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். அந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் மற்றும் கம்யூனிகேஷன் கேப்பால தான் இந்த விஷயம் ஏற்பட்டிருக்கும். இதுல தவறா எடுத்துக்கிறதுக்கு ஒண்ணும் இல்ல. அவர் மேல எந்த தப்பும் கிடையாது அப்படிங்கிற மாரி விக்னேஷ் சிவனுக்கு ஆதரவா பேசியிருக்கிறாங்க.